ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படிருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இந்த விலாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் இது செகண்ட் டே ஆஃப் நலுங்கு ஃபங்க்ஷன். ஸோ இது மாப்பிள்ளை வீட்டில் முன்னாடி நாளே அவங்க நலுங்கு வச்சு பந்துக்கால் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிட்டு லைக் 2 டேஸாக இப்போ நலுங்கு வைக்கிறாங்க. ஸோ இது எனக்கு செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி என்னென்னா எங்கள் அத்தை வீட்டில் எல்லோரும் நலுங்கு வைக்கிற மாதிரி பிளானு. ஸோ இதுக்கு நான் ஒரு பீச் வித் டார்க் ப்ளூ பார்டர் வச்சு நான் இந்த சாரீ கட்டியிருந்தேன். ஸோ நிறைய சாரீஸ் நான் ப்ளவுஸ் தைக்கவே இல்லை. அப்போ தான் நான் வெட்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு தைச்சேன். ஸோ எங்கள் அத்தைங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கூப்பிட்டுட்டு மார்னிங்கே நலுங்கு வச்சுட்டாங்க. ஏன்னா ஈவினிங் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வளையல் போடுற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மார்னிங்கே எங்கள் அத்தை எல்லோரும் சேர்ந்து எனக்கு நலுங்கு வச்சுட்டு அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருந்தது. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு வளையல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நலுங்குலாம் வச்சுட்டு இது மாதிரி ஆரத்தி எடுத்துகிட்டு பாலும் பழம் இதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நானும் இவங்களும் சேர்ந்து தனியாக ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ இதை முடிச்சிட்டதுக்கப்புறமேட்டு மறுநாள் எனக்கு ரிசப்ஷன். ஸோ அதனால் இவங்க போன உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா கடகடன்ட்டு 2 கையிலையும் மெஹந்தி ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலாக 2 கையிலையும் ஃபுல்லாக மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு நான் போட்டு விட்டுருக்கேன். ஆனால் எனக்கு யாருமே போட்டு விட்டதே இல்லை. ஸோ அதனால் 2 கையும் ஃபுல்லாக அதே மாதிரி 2 கால் ஃபுல்லாக அந்த மாதிரி நான் மெஹந்தி ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மெஹந்தி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஃபாத்திமா அப்படின்றவங்க. ஸோ நான் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு கூட போட்டு விடுவாங்க. ரொம்பவே நல்ல பேஷன்ஸியோடு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமேட்டு மதியானம் போல் பார்லர் போயிட்டு ஸோ நாங்கள் இந்த மாதிரி ரெட் காம்பினேஷன் லைக் மெரூன் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கோட் சூட்டும் நான் இந்த லெஹெங்கா எடுத்திருந்தேன். ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்லர் இருந்தது. ஸோ அதனால் இங்கே நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் நான் இதுவுமே ஓகே பண்ணினது. ஸோ அதனால் 2 பேருமே இப்படி தான் ரெடி ஆனோம். அங்கே பார்க்குறதுக்கு அப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஃபோட்டோஸ்லாம் கடைசி எடுக்கும் போது பார்த்தா ரொம்பவே நல்லா வந்திருந்தது.